வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான சிம்பிளான கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கோவக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். கோவக்காய் 1/2 கிலோ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா காயட்டும். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு நல்லா கிளறி கொடுங்க. அடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டு எல்லாம் கிளறி கொடுத்துருங்க. நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ காய் நல்லா வதங்குறதுக்கு சும்மா 2 கை அளவு தண்ணி மட்டும் தெளிச்சு விடுங்க. தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கிளறி கொடுங்க. இந்த காய் வதங்குறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகுங்க. கோவக்காய் வதங்க கொஞ்சம் லேட் ஆகும். 20 நிமிஷம் கரெக்டாக வருங்க. அப்பப்போ நம்ம இடையில கிளறி கொடுத்துட்டு மூடி வச்சிடணுங்க. இப்போ பாருங்க, நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா காய் வதங்கி வந்துடணும்.
கோவக்காய் வந்து வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. இது உடல் சோர்வெல்லாம் போய்க்கிறோம், செரிமான பிரச்சனை நம்மளுக்கு வராது. அடுத்து நம்ம உடம்புல இருக்கிற சிறுநீர் கல்லெல்லாம் இருக்குங்கள, அதெல்லாம் இந்த கோவக்காய் சாப்பிட்டோம்னா சிறுநீர் கல்லெல்லாம் வராதுங்க. அடுத்து உடல் எடை வந்து நம்மளுக்கு அதிகரிக்காம இருக்கும் இந்த காய் சாப்பிட்டோம்னா. அதனால நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இப்போ இந்த காய் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாங்க. உண்மையிலே இந்த காய் இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு கோவக்காய் பொரியல் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.